ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Oppo f29 Pro இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் குடிக்க மறந்துடாதீங்க. இந்த Oppo f27 சீரீஸில் மொத்தம் 3 வேரியண்ட் வருங்க. Oppo f29, 29 Pro, Pro Plus அப்படின்னு சொல்லி 3 வேரியண்ட் வருங்க. இந்த 3ல் இப்போ f29 Pro பற்றி பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Oppo f29 Pro ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. இதான பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரோல் பண்ணுறதுலேருந்து டச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 2000 நெட்ஸ் கொடுக்கறனால நம்ம அவுட்டர் யூசேஜுக்கு ஒரு நல்ல ஃபோனாகவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து கேமரா 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. 50 MP வந்து நான் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு நல்ல கேமராவே இருக்குது. ஏன்னா சோனிக் சென்சார் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ரேட் கேமரா ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா எப்போவுமே ஓப்போவில் அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு நல்ல கேமரா ஃபோனே சொல்லாங்க இதுவுமே. அடுத்தது 6000 mAh பேட்டரிங்க. இப்போ ஆண்ட்ராய்டு 15 வர மொபைல் எல்லாமே மோஸ்ட்லி 6000 mAh பேட்டரி தான் வருதுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த்து எவ்வளோ முக்கியமோ அதே போல் குயிக் சார்ஜும் முக்கியம். அதனால் இது வந்து 80 வாட் கொடுக்குறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே இதாயிருங்க. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவலாக 8GB பண்ணிக்கலாங்கிறாங்க. அது தேவையில்லாது. நம்ம 8GB RAM வேரியன்ட் இருக்குது. அதே போல் 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி 23,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக ஆஃபரில். அப்புறம் போக ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுங்க. ஓகேங்களா. UFS 3.1 கொடுக்குறாங்க. LPDDR5X RAM கொடுக்குறாங்க. அதே போல் இதோட ப்ராசஸ் வந்து MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. இதனால் வந்து 7200 தான் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து 7300 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செக்மெண்ட்டில். இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க இந்த இதுக்கு பட்ஜெட்டுக்கு. அப்புறம் இதோட IP69 மாடரேஷன் கொடுக்குறாங்க. மில்ல IP68 தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. இப்போலாம் 69 தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. IP69 அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு 2 மீட்டர் ஆழத்தில் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே போல் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 15 இந்த பாக்ஸில் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஏன்னா AMOLED டிஸ்பிளே வந்தாவே மோஸ்ட்லி அதிகமாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுப்பாங்க. அதே போல் இதுவும் ஓகேங்களா. ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. ஏன்னா டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குங்க. பேட்டரி ஹெல்த் நல்லாவே இருக்குது. அதே போல் ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. இந்த ஃபோனு ஒரு 19,000க்கு அந்த ரேஞ்சில் 20,000க்குள்ளே வந்துச்சு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஆனால் ஒரு 23,000 அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 22,000 23,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு 19,000க்கு கொடுத்தா நல்ல ஃபோனே சொல்லாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுறான்னு. ப்ரைஸை பொறுத்து அந்த ஃபோன் நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியும். ஏன்னா என்ன தான் ஃபோன் நல்ல ஃபோனாக இருந்தாலும் ப்ரைஸ் தான் தீர்மானிக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸில் வேறு ஃபோன் இதோட நல்லா பெட்டராகவே வந்துடும். இப்போ இது ஒரு 30,000 கொடுக்குறாங்கன்னா 30,000 இதோட நல்ல ஃபோனே இருக்குது. சப்போஸ் 25,000 கொடுக்குறாங்கன்னா இதோட நல்ல ஃபோன் நிறையாவே இருக்குது. சப்போஸ் 20,000க்குள்ளே கொடுக்குறா நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிடாதீங்க. நம்ம சேனல்லையே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 என்னென்ன, 15,000 என்னென்ன, 20,000 என்னென்ன, 25,000 சொல்லி என்னென்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்க. இது Oppo f29 சீரீஸில் ஃபஸ்ட்டு Oppo f29 Pro வருதுங்க. அடுத்து நம்ம சேனல்லையே Oppo f29 Pro Plus அது வீடியோ போட போகுது. f29 பற்றி வீடியோ போட போகுது. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோடி தருங்க. ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.